பூண்டு பருப்பு பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 20 பல் வெள்ளைப்பூடு எடுத்துகிட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அண்ட் அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துருக்கேன். பொரிகடலை ஆல்ரெடி வறுத்தது அப்படின்றனால லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு மாற்றிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம இடிச்சு வச்சிருந்த பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது சூடாக இருக்கும் போதே நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துட வேண்டியதான். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு 8 பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சுட சுட சோறில் இந்த பருப்பு பொடி கூடவே நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பிணைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.